இந்த ஐபிஎல் பொறுத்த வரைக்கும்ங்க பேண்டர்ஸ் அண்ட் ரைவல்ரிஸ் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா ஐ பிலீவ் அதுதான் ஐபிஎல் ரொம்ப சுவாரஸ்யமா ஆக்குது. பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க பேண்டர்னா என்னன்னு ஒரு ப்ராப்பர் புரிதல் இல்லைங்க. ஒருத்தங்களை தரக்குறைவா பேசுறது, அசிங்கமா பேசுறது, பூனான்றது, கேன பூனான்றது, போடா புன்னகைங்கிறது, லாவண்யா கோபாலுங்கிறது, இதுதான் பேண்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிடையாதுங்க. இது நான் எல்லா டீம் ஃபேன்ஸுக்கும் பொதுவா தான் சொல்றேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் கலாய்க்கலாம், ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கலாய்க்கலாம், சிஎஸ்கே எம்ஐயா இருக்கலாம், எம்ஐ ஆர்சிபியா இருக்கலாம். யாரா இருந்தாலும் கலாய்ச்சாலும் கண்ணியமா இருக்கணும். அது ஹெல்தி பேண்டரா இருக்கணும். இப்போ என்னோட ஆர்சிபி ஃபேன்ஸ் ரோஸ்ட் வீடியோலயும் பாத்தீங்கன்னா ஒரு பார்டர் லைன் இருக்குங்க. யாரையும் தரைக்குறைவா, அபியூசிவா, அசிங்கமா பேசவே மாட்டேன். கலாய்ச்சாலும் அதை கண்ணியமா பண்ணணும், ஹெல்தியா பண்ணணும் அப்படின்னு நம்புற ஆள்லாம். அன்பார்ச்சுனேட்லி அந்த ரோஸ்ட் கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட் நம்ம ஆடியன்ஸுக்கு இல்லைங்க. அது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம எவ்வளவு காஷியஸா அந்த பார்டர் லைன்ல நம்ம ரோஸ்ட் பண்ணாலும் பார்த்துட்டு போடா புன்னகைன்னு அபியூசிவ் கமெண்ட்ஸ் வர்றதுதான் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஜிம்மி கிம்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெலிவிஷன் ஹோஸ்ட் இருக்காருங்க. அவர் அவங்களோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பே கலாய்ப்பாரு, ரோஸ்ட் பண்ணி அவங்களோட நேஷனல் டெலிவிஷன்ல ஷோ பண்ணுவாரு. அத டொனால்ட் ட்ரம்பும் பார்த்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஜாலியா கடந்து போயிருவாரு. அந்த ஷோவை பேன் எல்லாம் பண்ணல. அப்படி இருக்கணுங்க ஒரு ஆடியன்ஸா. எனிவே நம்ம உள்ளூர்ல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நமக்கு எதுக்கு ஊர் பொல்லாப்பு. இந்த ரோஸ்ட் கண்டென்ட் பண்றதெல்லாம் நிறுத்திட்டு உலக செய்திகள் ஏதாவது படிப்போம் வாங்க. என்ன இது? RCB have not posted anything on social media since June 5. பாருங்களேன், what a coincidence. நான் தேடி போலனாலும் அது என்ன தேடி வருதுங்க. What can I do? பாவம், கஷ்டம் தான் இல்ல. நம்ம சிஎஸ்கே சோஷியல் மீடியா அட்மின் பாருங்களேன், ஒரு நாளைக்கு 4 போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும். பாக்கியம் நம்பர் வேணும்னு கேட்பாங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. கொடுத்துறாதீங்க. நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, வருந்த மாட்டேன்ல.